ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இன்னைக்கு வந்து டிஆர்பி பற்றி நிறைய பேர் வந்து பேச சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ், ஒரு பெரிய சேஞ்சஸ் அன்எக்ஸ்பெக்டட் தான் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய மோதலும் காதலும் சீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய டைம் சேஞ்ச் விஜய் டிவியில் ஃபஸ்ட்டு டைம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வர ஒரு டிஆர்பி. எஸ், மோதலும் காதலும் வந்து 6 o'clock வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதாவது டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எஸ், இவங்க வாங்கியிருக்க ரேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.91. ஸோ இதுக்கு முன்னாடி தமிழும் சரஸ்வதி வந்த ரேட்டிங்கில் லாஸ்ட் வீக் வந்து 2.78 கிட்ட ரேட்டிங் வாங்கியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 0.8 ரேட்டிங்ஸ் கிட்ட அப்படியே ஒரு டவுனு யூஆரில். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ 6:30 வந்து நியூ சீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, நம்முடைய வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். ஸோ அந்த சீரியல் வந்து 3.04 ரேட்டிங் கிட்ட வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோதலும் காதலும் அந்த சீரியல் வந்து 3.29 லாஸ்ட் வீக் வந்து வாங்கியிருந்தாங்க. அதே போல் மகாநதியுமே ஒரு நல்ல இன்க்ரீஸ் வந்து தெரியுது. ஸோ மகாநதினால இந்த ரெண்டு இம்பாக்ட் வந்து கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மகாநதி வந்து பாராட்டி ஆகணும். இந்த ரெண்டு சீரியல் டவுன் ஆன போதும் மகாநதி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ 4.21 ரேட்டிங்ஸ் கிட்ட லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் வந்து 4.45, ஸோ 0.2 கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதே போல் நீ நான் காதல் சீரியலுமே வந்துட்டு ஒரு டிராஸ்டிக் ஒரு டவுன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் வீக் வந்து 2.5 ரேட்டிங் இருந்துச்சு, இந்த வாரம் வந்து 2.2 தான். ஸோ 0.3 கிட்ட அவங்களுமே டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஒரு பிரைம் டைமே ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு. ஸோ சிறுகடி காசியுமே ரேட்டிங் வைஸ் டவுன் ஆயிடுச்சு. ஸோ ட்ராக் இம்ப்ரூவ் பண்ணணும். பாண்டியன் சோஸ் அண்ட் பாகியலட்சுமி ரெண்டு சீரியல்ஸுமே டவுன். ஸோ அதனால சின்ன மருமகள் சீரியலுமே வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகாநதி சீரியல் மட்டும் பிரைம் டைமில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக கல்யாணமே வந்து ரெடியூஸ் ஆகியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மோதலும் காதலும் வந்து 6 o'clock சஸ்டெயின் பண்ணுமா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பேர் மட்டும் வச்சுட்டு ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு 6 o'clock ஹிட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு முன்னாடி நம்முடைய மௌனராகம் சீசன் 2வும் தமிழும் சரஸ்வதியும் ஹிட் ஆச்சு அப்படின்னா, அதனுடைய அந்த ஹை வோல்டேஜ் ட்ராக், என்கேஜிங் ட்ராக்ஸ், நிறைய ட்ரூத் ரிவீல்ஸ், ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து மோதலும் காதலும் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு டவுட் தான். அதே போல் சீரியலுடைய ஸ்டோரியுமே நிறைய இருக்குது. ஸோ நிறைய ஹை வோல்டேஜ் அவங்க வச்சிருக்காங்க ட்ரூத் ரிவீல்லாம். பட் அதெல்லாம் அவங்க சீக்கிரம் கொண்டு வந்தாலுமே அந்த ஒரு ஸ்லாட்டில் அவங்க சர்வை பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதுக்கு வந்து விஜய் டிவிலேருந்து என்ன ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆஃப்டர்நூனில் ஒரு சீரியல் மாறுது அப்படின்னு தெரியும், நீ நான் காதல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் டிஆர்பி பார்த்தோன்னே அவங்களுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ பனிவிழும் மலர்வனுமே சீக்கிரம் லான்ச் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோமோ இந்த வீக்கே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த ஒரு டிஆர்பியோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு கிரியேட் ஆகுது. ஸோ பனிவிழும் மலர்வனுடைய ஷூட்டிங்குமே தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஷில்பா அவங்களுமே வந்து அப்டேட்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுறாங்க செட்டில் இருந்து. ஸோ கண்டிப்பாக அப்படியே ஷூட்டிங் தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அடிஷனல் ஒரு அப்டேட்டாக தரேன். ஸோ இப்போதைக்கு பிரைம் டைமில் மகாநதி மட்டும் இம்ப்ரூவ்டு. ஸோ சிறகடி காசு மிச்ச சீரியல்ஸ்லாம் ட்ராக் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணால் ஓகேவா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு மோதலும் காதலும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து ஒரு நியூ சீரியல் தான். ஸோ ஒரு 0.2 டிக்ரீஸ் ஆனது தப்பு இல்லை. ஏன்னா விஜய் டிவியில் ஒரு நியூ சீரியல் வருது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ரேட்டிங்ஸ் டவுனாக இருக்கும். போக போக தான் வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.